31 புதன்கிழமை தான் இவங்க இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறது. நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி கிளம்பிட்டோம். என்னையும் பாப்பாவையும் பஸ் ஏற்றிவிட்டு அவங்க எப்போதும் போல் 2 வீலர்லேயே வந்துட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஈவினிங் தான் முடி கட்டுறது. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. இவங்க கூட ஒரு 13 சாமி வரதுனால அவங்களுக்குமே சேர்த்து சாப்பாடு கட்டி அத்தை கொடுத்து விட்டாங்க. அப்புறம் வீட்டில் செதறுதாங்கலாம் போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயில் வந்து பக்கத்து ஏரியாவில் இருந்தது. அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்குமே போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அம்மா, அப்பா, அக்கா பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லபடியாக இருமுடியும் கட்டியாச்சு. அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டுட்டோம். இவங்க கிளம்புறதுக்கு 11:30 மணி ஆகும் அப்படிங்கவும் எங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. சரி பாப்பாவெல்லாம் வச்சுட்டு பனியில் நிற்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களுமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 12 மணி போலலாம் நாங்களுமே கிளம்பிட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நாளே பிள்ளையார்பட்டிக்கு போய் பிள்ளையாரை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை பார்த்துட்டு அடுத்த சபரிமலை ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பழனிக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பழனிக்கும் போயிட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் சாமி முன்னாடி படைச்சிட்டு மற்றவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டோம். இந்த வருஷம் நான் அது நினச்சதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இந்த வருஷம் போகணும் அப்படின்ட்டு கடவுளை